ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது நம்ம கடாயில் போட்டு வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் வேகிறதுக்கு நம்ம 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் நல்லா அப்படியே கொதிச்சு வெந்து வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் வேகிற நேரத்துக்கு நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுனதும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா செவக்க வதக்கியாச்சு. நம்ம இப்போ வேக வச்சு வச்சிருந்த பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல பீட்ரூட்டை வந்து வெங்காயம் கூட வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக பீட்ரூட் பொரியல் ரெடியாக இருக்கு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.